of the bass because he pressurizes the dagga according to his convenience. Don't change your bass. Keep it low. And the tabla should be sharp. And the sitar should have both balanced bass and sharpness.
He's playing Bhimpalas in Darbari, but you're not feeling the difference. See the beauty. How he has managed the swaras. Though the song Binati Sunya is in Bhimpalas, yet he is playing it in the Darbari style. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி பூஜா ஆரம்பமாகின்றது. அதற்காக நாம் நம்மை தயார் செய்து கொள்வோம். நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து 10 நாட்கள் மாலை நேரம் தியானம் தொடர்வோம். ஞாயிற்றுக்கிழமைகளில் 6:30 மணி, மாலை 6:30 மணி, மற்ற நாட்களில் 7:30 மணி, மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். இந்த நவராத்திரி நாட்களில் எமது காலை தியானம் நடைபெறாது. 10 நாட்கள் மாலை தியானம் மட்டும். விரும்பியவர்கள் நீங்கள் அனைவரையும் நாம் அன்புடன் அழைக்கின்றோம் நம்மோடு இணைந்து தியானத்தில் இணைவதற்கு. இன்று நாம் தியானத்துக்கு ஆயத்தமாவோம். எமது மனம் உடல் இரண்டையும் தளர்வாக வைத்து இரு கைகளையும் அடியில் நாம் நன்றாக எமது உள்ளங்கைகளை விரித்து வைத்து கவனத்தை தலை உச்சியில் வைப்போம். வைத்து எமது நடு நாடி, சுழுமுனை நாடி, அந்த நடு அச்சில் எமது கவனத்தை ஒருமித்து கொண்டு வருவோம்.
தலையுச்சி சகசிராரம், சுழுமுனை நாடி, மூலாதாரம். எமது சுவாசத்தை நாம் நடு எமது சகசிராரம் ஊடாக நாம் சுவாசிப்போம். காற்றை உள்ளிழுக்கும் போது சகசிராரம் ஊடாக எமது கவனத்தை சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரத்துக்கு எடுத்து செல்வோம். அங்கு சிறிது நேரம் அமைதியாக எமது மூச்சு காற்றை பிடித்து வைத்துக் கொள்வோம். இந்த நேரம் அமைதியான நேரமாகும். பின்பு முழுவதுமாக காற்றை வெளிவிடுவோம். மூலாதாரம், சுழுமுனை நாடி, சகசிராரம் ஊடாக. பின்பு அடுத்த மூச்சு எடுக்கும் வரை சகசிராரத்தில் சிறிது நேரம் அமைதியாக இருக்கும். இதுவும் அமைதியான நேரம். இந்த நேரம் அமைதியான நேரம். சகசிராரம் தளர்வடைவதை நாம் அவதானிப்போம். மீண்டும் ஒரு முறை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூலாதாரம் வரை செல்வோம். மூலாதாரத்தில் அமைதி. மீண்டும் காற்றை மூலாதாரத்தில் இருந்து சகசிராரம் வழியாக வெளிவிடுவோம். சகசிராரத்தில் அமைதி. இந்த அமைதி நிலையில் எமது சுழுமுனை நாடி தளர்வடைவதை நாம் அவதானிப்போம். விரிவடைந்து தளர்வடைந்து விரிவடைவதை நாம் அவதானிப்போம். இப்பொழுது எமது சுவாசம் அமைதியாக நடைபெறட்டும். இந்நிலையில் அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை எமது இடது கையை முழந்தண்டு அடிப்பாகத்தில் அன்னை குண்டலினிக்கு முன்பாக வைத்து மெதுவாக மேலெடுத்து செல்வோம். கவனத்தையும் நாம் மேலெடுத்து கொண்டு வருவோம். ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது முறை இரண்டாவது முடிச்சு போட்டுக்கொள்வோம். மூன்றாவது முறை 3 முடிப்புகள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், அநாகதம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி அன்னையை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். எமது இடது நாடி வலது நாடி சமநிலை. இடது நாடி எமது கடந்த காலம், அது முடிந்த ஒன்று. எதிர்காலம் இன்னும் வரவில்லை. எனவே அவற்றை பற்றிய சிந்தனைகள், கவலைகள், பிரச்சனைகள் என்பவற்றை நாம் தனித்து கொள்ள வேண்டும். அவற்றோடு போராடாது அவற்றை நாம்
சரணடைத்து விடுவோம். அவற்றை மன்னித்து விடுவோம். எனவே எண்ணங்கள் வந்தால் நான் மன்னிக்கின்றேன், நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன், நான் எனது கவலைகளை மன்னிக்கின்றேன், எனது பிரச்சனைகளை மன்னிக்கின்றேன். இரு கைகளையும் அவதானிப்போம். தளர்ச்சி அடைந்து குளிர்மையை உணரக்கூடியதாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். இப்பொழுது தலை உச்சியில் எமது கவனத்தை வைத்து எமது தலை சாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு கலமும் அமைதியாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். அல்லது ஏதாவது அழுத்தம், நோ என்பவற்றை நாம் உணர்கின்றோமா, இறுக்கம் என்பவற்றை உணர்கின்றோமா என்று பார்ப்போம். அவ்வாறு உணர்ந்தால் நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம், தாயே, எனது சஹஸ்ரார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து கலங்களையும் தெய்வீக அன்பால் நிரப்பி விடுங்கள். தெய்வீக அன்பு அந்த குளிர் நுண் அதிர்வுகள் ஆகும். அழுத்தம், இறுக்கம் என்பவை மெதுவாக தளர்வடைய நாம் விட்டு விடுவோம். அந்த நுண் அதிர்வுகள் தெய்வீக அன்பு வேலை செய்ய விட்டு விடுவோம். இந்நிலையில் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அறிவுரையை நாம் கேட்போம். நமது இடது நாடி வலது நாடி சுத்திகரிப்பை பற்றிய உரை, மிகவும் முக்கியமான உரை. எவ்வாறு எமது இடது வலது நாடியை நாம் சமநிலையில் வைத்திருப்பது என்பது பற்றிய ஒரு சிறிய உரை. மிகவும் அவதானமாக நாம் அதை கேட்போம். You have to know that you all have been seekers before. This is not the first time you have been seeking.
So already you have reached a certain state where you feel and you are aware that something more has to happen to you. You are already ready for that. Some of you have really taken birth in this time just for this. So because I do not want to talk of your past, past is over now, we have to think of the present. One has to know that all of you get realization. Some people have certain problems on their different centers, as I told you. Different type of problems people have. Because of these problems, the Kundalini goes back to its attention, because Kundalini has to look after your problems. She's your mother. So she goes there, attends to that problem, and again she rises. But only thing you have to learn how to make her rise, how to cooperate with her, how to understand your own problem and give additional help to solve the problem. Now you will be amazed that you just get rid of your false identifications with yourself. You become absolutely detached from that, because you start talking in the language of chakras and centers. You start saying that this center is bad, that center is bad, this is not all right, mother, that's wrong with me, that is wrong with me. That's all. You don't say I'm cancer, you don't say I'm mad, you don't say I'm egoistical. You just say, mother, this center is not all right, that center is not all right. Depending on the quality of your centers, the chakras, as they are the ones who really are the channels for the energy of God to flow in. Regarding them, you have to be careful. How your chakras are. Are you clean or not? Some of you will find cool breeze flowing all right in the hand. But maybe one chakra is catchy. On one chakra you will feel the heat, or you may feel the numbness. You might feel also a kind of a you can say a kind of a tingling on certain fingers. Now wherever there is tingling, you must know there is a kind of a struggle between those chakras and the Kundalini. So you should just try to help your chakras to awaken them. And also must know that every one of you are part and parcel of the whole. You are awakened now. You are awakened to that part. And so you have to be more careful. Because if you suffer from some chakra, I can feel it. But if others, those who are not realized, I don't feel it at all. I'm not bothered. There can be any number of devils or anything, it doesn't matter to me. But if you people who are realized souls have a slight problem, immediately I know that you have this problem, my attention is diverted to that. So you must understand that the attention is all the time there to look after you, to give you a better guidance. Your spirit is all the time working. But you must learn how to take the guidance from your spirit. That's the main point. So nobody is lower or higher, as he said. I've seen some people who were declared as drunkards, this, that, overnight they are finished. They are perfect people. Not only but very good surgeons. So you see, all these clouds have come on the sky of your being in this lifetime, doesn't matter. Makes no difference. But your past is great, that's shown. So you don't have to worry as to how far aware you are. There's no degree or anything to measure it. You must be all aware already, otherwise you would not come to me, first of all. And to get realization itself is a very big thing. Now there is a very good seeker I know of who came to me, and he got his realization, but he did not feel it on his hand. Because he has a very bad Vishuddhi here. And with a bad Vishuddhi chakra, you may not feel it in your hand, it doesn't matter. But you will feel peaceful, you will feel joyful, and you can feel it on your top of your head, or others can feel it. Gradually your fingers will start improving, and they will give you better results. For example, people who do hard work with their hands, also their fingers can be numbed. So we have to use certain methods like looking after our hands. This body now is a temple of God. So we have to look after it in a way respectfully.
Not for the way you see, the prostitutes, when they want to sell their body, they look after their body. No, but respect, with respect to our body. We have to look after ourselves in a way that we should keep good health. And to keep good health in Sahaja Yoga, there are 1001 things which you have to know, which is very easy to understand and which will be told to you for no price at all, nothing. It is the divine that is anxious, that you should get it, that you should settle down, that you should enjoy it. So you don't have to be so anxious about it. These anxieties must be given up. Just try to understand your centers. Now many of you did feel the cool breeze, but maybe after some time you may lose it, doesn't matter. You'll go up and down like that, doesn't matter. It does not mean that you have lost it, not at all. Now supposing you try a method, a simple method, that you first put your left hand towards my photograph. Just now you can try. And right hand on the Mother Earth. Let's see. Right hand on the Mother Earth. That's why I wanted to have it in the open, but doesn't matter now. If rain is good for you, for the farmers, let's have it. So now put your left hand like this, and right hand, those who are not sitting can put up like that. Like this. Back. Yes. Right hand like this. Right. Not left, right hand. Fine. On the ground. No, like it. Backwards, yes, right hand. Now what we are doing, the left hand side power is the emotional power. Now if you have an emotional problem, say somebody has been taking drugs, is a left-sided person. Some drugs are LSD and all that right-sided, but most of the drugs take you to the left side. Gurus are left-sided problems. Most of these problems or mental problems are left-sided problems. But the problem of the intellectuals is right-sided. Futuristic people is right-sided. People who are running the rat race are right-sided. See, that kind of overactivity, that kind of thing. On the contrary, those who have taken to drugs are left-sided. So first try with the left. Let's see. Now put your right hand on the Mother Earth. Put your right hand on the Mother Earth. Now put your left hand towards me. Gradually you will find it will start flowing in your left hand. Is it flowing? Put your right hand on the Mother Earth. Because the Mother Earth takes away. You see, you are just earthing it. Put it on it. Touch it, huh? Touch it. You see, you are earthing yourself. It's a very simple thing. Now, left-sided problems easily go to Mother Earth. It's true, but the best is to have a light. Now say if you have a candle. Candle is the best. For left-sided problems, candle is the best thing to take it. Because left-sided problem we can say are cold problems, or problems which arise from coldness. See, a person who becomes inactive. Now see, you just put your left hand towards me like this and right hand towards a candle. You'll be amazed, sometimes the candle starts burning up like that, and sometimes it creates such black smoke that if it is next to a wall, you might find the whole wall becoming big. It's very interesting to see how the candle reacts. But you must have a photograph in front, and there should be a candle before the photograph and one candle like this to take it out. Right. Now see better? All right. You'll feel it's going down. You'll feel from your head, you'll feel, you see the pressure is going down. Better now? Like this. Put the hand like that. Like at back side. Not towards me like that. Yes. Yes. Now. No, put left hand. If you are sitting on the ground, it's better to put towards me. Left hand. It's coming. It's going. It's working. It's like the energy, you see, that is coming through the photograph is pushing it down towards the light, and the light burns it off. Light gets awakened by you. It's surprising, but it does. It's better now, see? We work out, you will feel it.
You will feel yourself. There is nothing to certify. You will feel yourself. Put your left hand towards me. Left hand towards me like this. Yes. You all will feel it yourself. Now people who are being to gurus, who have sort of schizophrenic attitude, who are moody people, frightened, fits they get, all sorts of these, to extreme to the least, you see, who are emotional, some women who cry too much, hysterics, all those things can be controlled by this simple method of putting left hand towards the photograph and right hand towards a candle. See, it's working out. You will feel the movement. In your head you will feel it. Feeling it now. No? So stop there. Now, with the right hand, those who are running the rat race, you see, big people who think they must earn money or they are running in the politics and all that kind of another madness they have. You see, that's also a kind of a madness, you see. So, for such people who are having a high blood pressure because of that, they will have diabetes, they will have liver troubles. Now, even for any organ, you see, any organ you take, say heart, in Sahaja Yoga, we have for every organ two types of nature. One is the one that is lethargic and another that is overactive. So supposing you are an overactive person, then if you are an overactive person, you are studying very hard or thinking about the future, planning something, then you have a heart which is overactive. Or you have an intestine which is overactive, your liver is overactive, the whole system is overactive, you will have high blood pressures and all the problems of high blood pressure, constipation, all these things go hand in hand in one personality. The another personality could be a lethargic. A person who has a lethargic heart may have to get a bypass or something like that because the heart doesn't pump. You may have a lethargic intestine, such a person might, whatever he eats, he just goes to the bathroom sort of a thing. Or maybe a lethargic liver, when you have a lethargic liver, then you might get allergies. Allergies are caused by lethargic liver. But if you are an overactive person, if you are overactive, then the same liver which was giving you these allergies will give you a nausea, a feeling of sickness, migraine and vomiting and biliousness. So there are two types of livers also. We have two types of kidneys, two types of everything is two types. So if you are a lethargic person, if you have lethargic problem, then what you have to do is to use the light. For all the lethargic troubles, best is the light, to use the light for lethargic troubles. This is left side. And for the right sidedness, you can use the Mother Earth. Mother Earth is the best, or water and salt. So water and salt is very good for people who are suffering from overactive. Now how do you do it? It's good for both, but especially for them. Like you have to put both the hands first towards the photograph, put both the feet in the water with little salt. Now if you are feeling the vibrations coming in both the hands equally the same, it's alright. You don't have to worry. But supposing one hand is more and one hand is less. The hand that is less has to go before the photograph, always. The hand that is less has to go towards the photograph and another one has to go out. And you'll be amazed the movement of the thing you will feel within yourself. These balloons will be moving like that. And you can feel it, that something moving in your head, you are getting relaxed. And gradually you will become a master. You will know how to handle this body. Absolutely will become a master. And when you become master, people have become masters in 8 days. In 8 days. Once you become a master, then you can handle other bodies also and help other people. It's as simple as that. So forget about the past. Now the present. We have to be in the present.
இப்பொழுது உப்பு நீர் தயாராக வைத்திருப்பவர்கள் எமது கால்களை நாம் உப்பு நீரில் வைக்கலாம். ஸ்ரீ மாதாஜி கூறியது போல் எமது இடது நாடி பிரச்சினை நமக்கு சோம்பேறித்தனத்தை தருகின்றது, மனச்சோர்வு என்பவற்றை தருகின்றது. இதனால் எமது உள் உறுப்புகளும் இருதயம், மூளை, கல்லீரல், எமது குடல்கள், சிறுநீரகம் என்பவை மந்த நிலைக்கு செல்கின்றது, அதனுடைய தொழிற்பாடுகள். அதற்கு நாம் எமது இடது நாடியை தூய்மைப்படுத்த வேண்டும், மெழுகுவர்த்தி ஒளியை பயன்படுத்தி. மெழுகுவர்த்தியை நாம் பயன்படுத்தும் போது எமது இடது கையை மெழுகுவர்த்திக்கு நேராக வைத்து வலது கையை பூமியில் வைக்கலாம். அது ஒரு முறை. பூமி தத்துவத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். இடது நாடி உபாதைகள் மிகவும் அதிகமாக இருந்தால் நாம் ஸ்ரீ மாதாஜியின் உதவியை நாடலாம். அந்நிலையில் எமது இடது கையை ஸ்ரீ மாதாஜிக்கு நேராக வைத்து வலது கையை மெழுகுதிரி ஒளிக்கு நேராக இன்று இந்த வீடியோவில் ஸ்ரீ மாதாஜி வைத்தது போல் நாம் வைக்கலாம். இப்போது நாம் பூமி தத்துவத்தின் உதவியை நாடுவதை விடுத்து நேரடியாக குருவின் உதவியை நாடுகின்றோம். ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திலிருந்து நுண்ணதிர்வுகளை வாங்கி அது எமக்குள் சென்று வலது கை மூலமாக எமது இடது நாடி பிரச்சனைகளை ஒளிக்குள் தள்ளுகின்றது. அந்த ஒளி அந்த பிரச்சனைகளை எரிக்கின்றது. இவ்வாறு நாம் 2 முறையாக நாம் செய்யலாம். பஞ்சபூதங்களின் தத்துவங்களை நாடலாம் அல்லது நேரடியாக குருவின் உதவியை நாடலாம். மற்றது எமது வலது நாடி பிரச்சினை நாம் அதீதமாக தொழில்படுவது, அதீத சிந்தனை, அதீதமாக எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல்கள், கோபம், பிரயாசைப்படுதல், அதற்காக கடுமையாக உழைத்தல், அதாவது புத்தி சாதுரியமாக கையாளாது பிரயாசைப்பட்டு அதற்குள் அகப்பட்டு கடுமையான வேலையை அந்த மாதிரியான நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அதை குறைப்பதற்கு இந்த நிலையில் எமது உள்ளுறுப்புகளும் கடுமையாக மேலதிகமாக வேலை செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகின்றது. எனவே அதை குறைப்பதற்கு எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். இதனாலேயே மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தங்கள் என்பன எமது வலது நாடி பிரச்சனையால் வருகின்றது. அதற்கு உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் சிறந்தது. இரு கால்களையும் நாம் உப்பு நீரில் வைத்து மீண்டும் இந்நிலையில் நாம் ஆகாய தத்துவத்தை உதவியை வேண்டலாம். நமது வலது கை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு நேராக, இடது கை ஆகாய தத்துவம் மூலமாக எமது மேலதிக வெப்பங்களை வெளியேற்றி எமது உடல் மன தொழிற்பாடுகளை அமைதியடைய செய்து எமது கவனத்தை நாம் அமைதியடைய செய்யலாம். மற்றும் ஸ்ரீ மாதாஜி சொன்னது போல் இந்த சுத்திகரிப்பு முறையில் நாம் எமது தலையில் எமது அகங்காரம் மமகாரம் தணிந்து தளர்வடைவதை நாம் உணரலாம்.
இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு நேராக வைத்து மீண்டும் அவதானிப்போம். நமது இரு கைகளும் குளிர்ச்சியை உணர ஆரம்பித்திருக்கின்றது. கைகளில் உணர்திறன் குறைவுக்கு காரணம் ஒன்று நமது விசுத்தி சக்கரம் அல்லது கடுமையாக வேலை செய்து கைகள் மரத்திருந்தால் உணர்திறன் குறைவாக இருக்கும். அல்லது வெளி சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். அவற்றிலிருந்து நாம் அவற்றில் கவனம் போகாது எமக்குள் முழுமையான கவனத்தை கொண்டு வர நாம் பழகிக்கொள்ளும் போது நாம் நன்றாக உணர ஆரம்பிக்கலாம். தலை உச்சியில் நாம் உணரக்கூடியதாக இருக்கும். அது நமது நடுநாடியின் தொழிற்பாட்டால் நடைபெறுவது. நாம் உணராவிட்டால் மற்றவர்கள் எமது தலைக்கு மேல் கையை வைக்கும் போது அந்த குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். எனவே கையில் உணர்திறனை அதிகரிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் கைக்கு எண்ணெய் தேய்த்து விரல்களுக்கு ஒரு 5 நிமிடம் இரவு படுக்க போக முன்பு கைகளை நன்றாக கழுவி தியானத்தின் பின்பு சிறிது எண்ணெய் கைகளுக்கு நாம் போடலாம். நெய் மிகவும் உதவியான ஒன்று. கைக்கும் நமது விசுத்த சக்கரம், பின் கழுத்து, தோல் மூட்டு என்பவற்றுக்கு நாம் நெய் சிறிது தடவி கொள்ளலாம். இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து வரும்போது நிறைய உடல் பிரச்சனைகள் மறைந்து அதிர்வுகளை உணரும் திறன் அதிகரிக்கும். இப்பொழுது மீண்டும் ஒரு சிறிய உரையை, ஸ்ரீ மாதாஜியின் உரையை நாம் கேட்போம். சகஜ யோகாவில் பலவிதமான சிகிச்சை முறைகளை பற்றிய ஒரு சிறிய உரை. The second thing of Sahaja Yoga is that it is the power of love, is of compassion, of divine love. Must understand what is divine love is. That is the love that is the, like the sap, as always say, that runs in the tree. It gives nourishment to the roots, then to all parts of the tree, and then it evaporates or it goes down. Supposing it gets stuck into one flower, what will happen? That the tree will die and ultimately the flower will also die. So our love is not limited love. Like we love our children, alright, love other children also. Everybody is absolutely in full, pure love with each other. Now one must understand the pure love, that it is not attached to anyone.
But at the same time, it is pure love. If you don't have pure love in your heart, because the culture is different, people start moving their attention and spoiling their attention. So many people asked me, Mother, what to do. I said, keep your eyes only up to 3 feet. So you will see beautiful things, like you will see flowers, you will see children, and nothing horrible. So whatever makes your attention disturbed, try to avoid. Best is to concentrate on your meditation. For meditation in the morning, you can just put your right hand towards the photograph and the left hand up there. Then put your left hand towards the photograph, like this. Then left hand towards the photograph and right hand on the Mother Earth. It's better to sit on the ground in the morning. Then, if thoughtless awareness is established by looking at the photograph, close your eyes. Now some people say, Mother, my heart is not open. Alright? So you can say, looking at the Mother, Mother, please come in my heart. Somebody's Sahasrara is not open. Then you have to say, Mother, please come in my head. With both the hands. Whatever portion you think in the body is not doing well, I am always available, so you can ask. Your meditation should be good, first and foremost. If you are good Sahajogis, then only others will believe. But if you are not good Sahajogis, nobody will believe you. For so many people I have seen, I am something beyond them. But Sahajogis are the ones which really make them feel that these are extraordinary people. Then after that, dealing with them, as I said, has to be absolutely with pure attention. To begin with, the men should deal only with men, and the women should deal only with women. And no complications should come out, because that is the biggest blemish Sahajoga can have, that they are just like ordinary people. So you have to be careful about yourself. Before sleeping, if you have time, you must do foot soaking. If one day you don't torture yourself for that. But it's better that you do foot soaking. And in foot soaking, first of all, you must know what sort of a personality you are. Mostly you are right-sided, mostly. So put right hand towards the photograph, both the feet in the water with little salt, and left hand like that. But some are left-sided, some are definitely very much. They should not touch water. Two types of treatments are there. Especially left-sided people should not soak, should not use ice. This is all right-sided treatment. After doing your right-sided or left-sided treatment, I would say you put both your hands towards the photograph and see for yourself how it is working.
without water, without candle. But I would again say that right-sided people should not use candle as far as possible. This electricity is order. You can use it. They should not sit in the sun. They should put ice on their liver. Also they can put ice here when it is very hot. It's very good to put ice. Also for diabetes you can put the ice here. In Sahaja Yoga the treatment is very simple. For right-sided people, very simple, and for left-sided. Right-sided people get problems like liver, diabetes, blood cancer, kidney coagulation. That means they can't pass urine, constipation. Also asthma, heart attack, massive, and also paralysis on the right side. So many. Now the left-sided people get pain all over left side. Also can get all kinds of psychosomatic diseases which are not curable, like cancer, mellitus, Parkinson's, all kinds. But if you do your meditation every day, once in a while you may miss it, doesn't matter. You will immediately feel that you are completely cured and you keep good health. That's the only way you can grow. And try to bring the point where you are thoughtlessly aware. The best way to be thoughtless is to say the mantra of Nirvichara. That's very important. And secondly, to go on forgiving. I forgive everyone, I forgive everyone. So the thoughts will stop. That is the time when you are in the present. That is the time really you will grow in spirituality. இப்பொழுது நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை முடித்துக் கொள்ளலாம். சிறிது நேரம் நாம் தியானிப்போம். நிர்விச்சார சமாதி மந்திரம் சொல்லுவோம். மனதில் எந்த விதமான விசாரம், எண்ணங்கள் இல்லாத அமைதியான தியான நிலை வேண்டி இந்த மந்திரத்தை நாம் சொல்லுவோம். ஓம் த்வாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சார சமாதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்பொழுது அந்த தியான நிலைக்கு நாம் செல்ல நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். எண்ணங்கள் வந்தால் நாம் மன்னித்து விடுவோம்.
மாத்திச்சி கூறியது போல் இந்நிலையே தியான நிலை, நமக்கு பாதுகாப்பான நிலை, ஆத்ம வளர்ச்சி. இந்நிலையிலேயே நமக்கு ஏற்படுகின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் நமது தியானத்துக்கு அமர முன்பு நம்மை சமநிலைப்படுத்துவது முக்கியமாகின்றது. நமது இடது நாடி சமநிலைக்கு நாம் மெழுகுவர்த்தி ஒளியையும், வலது நாடி சமநிலைக்கு உப்பு நீர் சுத்திகரிப்பையும் நாம் செய்து கொள்ளலாம். இரண்டும் தேவைப்பட்டால் முதலில் மெழுகுவர்த்தி ஒளிமுறை மூலம் நமது இடது நாடியை சுத்திகரித்த பின்பு நாம் உப்பு நீர் சுத்திகரிப்பை செய்யலாம். செய்த பின்பு அமைதியாக இரு கைகளையும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்துக்கு நேராக வைத்து, இப்பொழுது மெழுகுதிரி ஒளி அல்லது உப்பு நீர் இல்லாது நாம் தியான நிலைக்கு போக நம்மை அனுமதிக்க வேண்டும். மீண்டும் நாம் நிர்விச்சார மந்திராவை நாம் சொல்லிக் கொள்ளலாம். மற்றும் எண்ணங்கள் வந்தால் நான் அவற்றை மன்னிக்கின்றேன். அதுவே ஒரே வழி. எண்ணங்கள் நிரந்தரம் இல்லாதவை. எனவே நாம் அவற்றை மன்னித்து விடும் போது நமது அகங்காரம், மமகாரம் தளர்வடைகின்றது. எண்ணங்கள் இல்லாத அந்த தியான நிலைக்கு நாம் செல்லலாம். இந்த நுண் அதிர்வுகள் தெய்வீக அன்பாகும். எனவே எங்கு வேண்டுமானாலும் நாம் கேட்டுக்கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, எனது இருதயத்தில் வாருங்கள், எனது சிரசில் வாருங்கள், எனது கல்லீரலில் வாருங்கள். தெய்வீக அன்பு அந்த நுண் அதிர்வுகளை அங்கு பரவ செய்யுங்கள். எனது சாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு கலத்தையும் தெய்வீக அன்பால் நிரப்பி விடுங்கள்.
அந்த நுண்ணதிர்வுகள் எனது சஹஸ்ராரத்தில் இருக்கும் இறுக்கம், அழுத்தம் என்பவற்றை மறைத்துவிட, எடுத்துவிட அருள் புரியுங்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு சிறிய ஸ்ரீமாதஜியின் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். இவ்வாறு எமது சக்கரங்களில் நாம் ஒவ்வொரு சக்கரங்களில் தேவைக்கேற்ப எவ்வாறு தியானிப்பது என்பதை பற்றிய விளக்கம். See, when you meditate, how do you meditate on different chakras? Say, you have to meditate on Muladhara. Now, you pay attention towards Muladhara. And take the name of Sri Ganesh. Say the mantra. You know there are 4 petals. So that mantra should be every time, should be 4 times you said. 4 into 4 you can say. Pay attention there. Now physically also, say we have a Nabhi chakra. So many of you catch a Nabhi. If you have a liver problem, you can rub a little sugar on your Nabhi. Will be a good idea. Or if you have the left hand side problem of Nabhi, if you rub a little oil or ghee or something, it will be a good idea. And then concentrate on that. Try to put attention onto that, especially the chakras which are not all right. You just pay attention to it and meditate on them. Pay attention to it is the point. If you pay attention with the mantra saying, that's how you can meditate on every chakra. And if 2 people can do it, is a better idea. See, in your back, on your back, if you show the spinal cord, you can see what chakras are bulging out. Other person can tell you, these are the portions which are bulging out. So you go on saying the mantras of that chakra, paying attention, and the other person can tell you whether it is all right or not. For every chakra, there is a mantra which you know. Apart from mantra, you must know what thing should be used, which element should be used for which chakra. For example, for using, say, Muladhara chakra, best way to clear out Muladhara chakra is sit on the ground. Is the best way. I have told you how to do the exercise to be able to sit on the ground straight. It's very good idea of asking the Mother Earth to clear out your Muladhara. For example, if you have to clear out, say, your Nabhi, for Nabhi is made out of the water element. And that's why you have to ask the water element to help you. And for Nabhi, water element is the best. If you can use the water element to clear your Nabhi, it will be a very good idea. Like that, every chakra is made from some element as it is. Swadhisthana is made of earth and water.
So the sea is the best for Swadhisthana. If you could go to the sea and work out on Swadhisthana, will be the best for you. Any ocean, or you can use salt and water for Swadhisthana, will be very good. Like, then we can say that for the heart chakra is has to do with the what you call the आकाश आकाश को क्या बोलते हैं firmament, with the firmament. This heart chakra is with the, or no, not firmament. आकाश नहीं, it's made out of air. Air is called, हिंदी में क्या है air का? वायु is air. Air, or you call it air as an element, you call the word air, or firmament. Firmament is ether in English, isn't it? So air, you can say air. Air element is for the heart chakra. So for that I have told you how to do breathing. Breathing is the best way of hold your breath before the photograph, or you can take the breath in, deep breathing, and releasing it for a longer period, cleaning it. All these exercises are there. Then you see the mantra is of Raksha, is the protection, to ask for the protection, is all with the air. All right. Then we come to this one. Is here is the English में शब्द क्या होगा? तेज आकाश 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 को क्या शब्द है अंग्रेजी में? Must be firmament होगा. What is a firmament in English? Huh? Ether. Firmament is ether. All right. So this is the firmament. See, I've read one translation, but I was not sure. This is the Akash, is the sky. This is the sky here. All right. This is made out of the sky, firmament, and this is made out of the light. Firmament is sky, is it? Huh? Yeah. Oh, so this is sky. That's why it is Viratas, this thing. And this is your light. So for Agya Chakra, you have to use the light. For this, you have to use the sky. If your hands put up like this, if you say Allahu Akbar, put both the hands towards the sky. See, like that. There are so many ways of using the sky, watching the sky, looking at the sky. And for this, the sun and the light is to be used. Now, supposing you are suffering from, say, left side problem, is sort of you're possessed or something, then you can use the sun, you see, because the sun will give you the balance. But if you have the right side problems, like ego and all that, you should use the moon. Put left hand towards the moon. But always people do the other way around. Say, these dramatic, melodramatic people, you see, all of them will go to the lunar side. They like moonlight. And those who are egoistical will go in the sun and burn themselves out. So other way around it should be. Like that, if you use, you can work it out. All right? You yourself can manage it. So these are different centers which must be cleansed and meditated onto, and or to be dissolved into their own. I mean, if you dissolve them into their own elements, then you get more strength, you see, into that particular body. என்ற நாம்
ஸ்ரீமாதிஜி ஒவ்வொரு சக்கரங்களும் எவ்வாறு நாம் கவனத்தை வைத்து மூலகங்களால் தனிமங்களின் உதவி மூலமாக தூய்மைப்படுத்திக் கொள்வது பற்றி விளக்கினார். ஏனென்றால் எமது சக்கரங்கள் நாடிகள் 5 தனிமங்களால் ஆனது. எனவே அந்த தனிமங்களை சுத்திகரிக்க நாம் தனிமங்களின் சக்தியை பயன்படுத்துகின்றோம். மூலாதாரம், பூமி தத்துவம், சுவாதிஷ்டானம் எமது நாபியை சுற்றி ஓடுவதால் நீர் தத்துவம் உதவி புரிகின்றது. எனவே உப்பு நீர் சுத்திகரிப்பு. இடது பக்கத்துக்கு நாம் ஒளியை பயன்படுத்தலாம், நெருப்பு தத்துவம். வலது பக்கத்துக்கு நீர் தத்துவம். நமது நாபி மீண்டும் நீர் தத்துவம். இடது பக்கத்துக்கு ஒளியை பயன்படுத்தலாம், மெழுகுவர்த்தி ஒளி. வலது பக்கத்துக்கு நீர் தத்துவம். நமது இருதய சக்கரம் வாயு தத்துவம். நின்ற மூச்சு பயிற்சி நமது இருதய சக்கரத்தை சுத்திகரிக்க உதவுகின்றது. விஷுதி சக்கரம் ஆகாஷ தத்துவம். ஆகாசம் வான்வெளி, ஈதர் என்றும் சொல்லப்படும் ஆகாஷ தத்துவம். ஆகிய சக்கரம் ஒளி. நாம் சூரிய ஒளியையும் பயன்படுத்தலாம். எமது பின்பக்க ஆகிய சக்கரம் எமது பிடரி. மற்றும் சூரிய ஒளி மற்றும் ஒளி என்பது ஞானம், அதாவது அறிவு ஒளி, ஆத்மா அறிவு. மற்றும் நாம் மெழுகுவர்த்தி ஒளியையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மன்னிப்பே நமது ஆகிய சக்கரத்துக்கு சிறந்த மருந்தாகும். மன்னிக்கும் திறன், அதுவே ஆத்ம ஞானம். நமது சஹஸ்ராரம் அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு. நாம் ஆத்ம நிலை, தியான நிலைக்கு செல்லும் போது நமது சஹஸ்ரார சக்கரத்தை வளம்படுத்த மிகச் சிறந்தது தெய்வீக அன்பு, அந்த குளிர் நுண்ணதிர்வுகள். இன்று மூலாதாரத்தில் ஸ்ரீமாத்ஜி சொன்னது போல் 4 இதழ்கள். அந்த இதழ்களில் நாம் சிறிது தியானிப்போம். மூலாதாரம் 4 இதழ்களை கொண்டது. தத்துவம் பூமி தத்துவம். முதலாவது இதழ் கீழ் நோக்கி பூமியை நோக்கி செல்கின்றது. இந்த இதழில் நாம் பிரார்த்திப்போம், ஸ்ரீமாத்ஜி எனக்கு பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை தாருங்கள். பிரம்மானந்தம். இந்த பிரம்மானந்தம் எமது வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் நமக்கு கிடைக்கும் மன அமைதி, மன நிறைவு, ஆனந்தம். வாழ்வின் அனைத்து அம்சங்களும், குடும்பம், பிள்ளைகள், உறவினர், அனைத்திலும் நமக்கு மன அமைதியும் திருப்தியும் ஆனந்தமும் தரும் சக்கரம். ஸ்ரீ கணேசர் களங்கமில்லாத குழந்தை உள்ளத்தின் உருவமாவார். அவர் மூலமாக நமக்கு மூலாதார சக்கர
ஒளிவூட்டப்படும் போது இவற்றை நாம் மெதுவாக உணரக்கூடியதாக இருக்கும். அந்த இதழில் நமது கவனத்தை வைத்து ஒரு தடவை கணேச மந்திரம் எடுத்துக்கொள்வோம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். இப்பொழுது மூலாதாரத்தின் இரண்டாவது இதழ் இடது பக்கமாக செல்கின்றது. இடது பக்க இதழ் நமக்கு 2 ஆசீர்வாதங்களை தருகின்றது. ஒன்று, எமது ஆத்ம முன்னேற்றத்துக்கு, ஆத்ம வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்குகின்றது. ஆத்மாவின் மேன்மையும் கண்ணியத்தையும் நமக்கு தருகின்றது. இதிலே நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, உங்களுடைய ஸ்ரீ கணேச தத்துவம் மூலமாக எனது ஆத்ம முன்னேற்றம், ஆத்ம வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது உடலில் உள்ள அனைத்து கலங்களையும் எனது ஆத்மாவின் கண்ணியம், மேன்மையால் நிரப்பி விடுங்கள். இதில் ஒரு தடவை ஸ்ரீ கணேச மந்திரம் சொல்லுவோம். ஓம் துவாமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. இப்பொழுது சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். இப்பொழுது எமது மூன்றாவது இதழ் மூலாதார சக்கரம் வலது பக்கமாக செல்கின்றது. இதில் நமக்கு 3 ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றது. நமக்கு ஸ்ரீ கணேசரின் பண்புகள் நமக்குள் கிடைக்கின்றது. தெய்வீக ஞானம் நமக்கு இந்த இதழ் மூலமாக கிடைக்கின்றது. எனவே இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனக்கு ஸ்ரீ கணேசரின் dedication and surrendering. ஸ்ரீ கணேசர் எவ்வாறு தனது தாயான கௌரி மாதாவிடம் முழுமையான பக்தியையும் சிரத்தையும் சரணாகதியும் கொண்டவராக இருக்கின்றாரோ, அதே பக்தி, சிரத்தை, சரணாகதியை எனக்குள்ளும் தந்தருளுங்கள். எனது உடலில் உள்ள அனைத்து கலங்களையும் பக்தி, சிரத்தை, சரணாகதியால் நிரப்பி தாருங்கள். எனக்கு ஸ்ரீ கணேசரின் குழந்தை உள்ளம், அவருடைய விவேகம்
அறிவை எனக்கும் தந்தருளும். ஸ்ரீ மாதாஜி எனக்கு தூய உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான தெய்வீக ஞானத்தையும் எனக்கு தந்தருளும். இதில் ஒரு தடவை ஸ்ரீ கணேச மந்திரம் சொல்லுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது எமது கவனத்தை மூலாதாரத்தின் 4வது இதழ் மேல் நோக்கி எமது சாஸ்திராரத்துக்கு செல்கின்றது. சாஸ்திராரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று தருகின்றது. இதற்கு நாம் முழுமையாக பயமற்றவர்களாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இதில் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ கணேசர் எவ்வாறு தனது கௌரி மாதாவிடம் முழுமையான சரணாகதி ஓடும், கௌரி மாதா சர்வ வல்லமை பொருந்தியவர் என்ற காரணத்தால் முழுமையான பயமின்மையோடும் இருக்கின்றாரோ, அதேபோல் அவருடைய பயமின்மையை எங்களுக்கும் தந்து அருளுங்கள். முழுமையான பாதுகாப்புணர்வை தந்தருளுங்கள். எமது அனைத்து பயங்களையும் போக்கி நமக்கு பாதுகாப்புணர்வை முழுமையாக தந்தருளுங்கள். இப்பொழுது நாம் முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி எனது உடலில் இருக்கும் ஒவ்வொரு கலத்தையும் தங்களுடைய தெய்வீக அன்பின் நுண்ணதிர்வுகளால் நிரப்பி விடுங்கள். இந்த அன்பு ஒன்றே அருமருந்தாகும். எனது அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து சீர் செய்து என்னை மீட்டெடுக்க வல்லது. எனவே தாயே, எனது உடலில் உள்ள அனைத்து கலங்களையும் தங்களுடைய அன்பின் அமிர்தத்தால் நிரப்பி விடுங்கள். இப்பொழுது சிறிது நேரம் தியானிப்போம். இந்த அமைதி நிலையில் குண்டலினி அணையை எழுப்பி கவசம் இட்டுக் கொள்வோம்.
முதலாவது தடவை மெதுவாக அமைதியாக எடுத்து சென்று ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கையை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். இரண்டாவது தடவை இரண்டாவது முடிச்சு. மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். பாதுகாப்பு கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, கவசாகரம், அநாகதம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். மீண்டும் இதயபூர்வமாக ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றி கூறி இன்றைய அருளுரைகள், விளக்கங்கள் இதுவரை எந்த குருவும் இவ்வாறான எளிய விளக்கங்கள், எளிய முறைகளை அனைவருக்கும் கிடைக்குமாறு கொடுத்ததில்லை. ஸ்ரீ மாதாஜி தனது தன்னலமற்ற அன்பால் அனைவருக்கும் கிடைக்குமாறு, இலவசமாக கிடைக்குமாறு செய்துள்ள இந்த மூலாதார 4 இதழ்களின் தியானம் நீங்கள் இந்த வீடியோவை மீண்டும் கேட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நவராத்திரி நாட்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் இந்த மூலாதாரம் குறித்து தியானிக்கலாம். மற்றும் நவராத்திரி நாட்கள் இதய சக்கரத்துக்குரியது. எனவே மாலை நேரம் நாம் இதய சக்கரத்தை குறித்து தியானிப்போம், முழு விளக்கங்களை அறிந்து கொள்வோம். மற்றும் மற்ற சக்கரங்கள், உங்களுக்கு எந்த சக்கரம் பாதிப்பு உள்ளது என்று அறிந்து நீங்கள் அவற்றை இந்த நவராத்திரி நாட்களில் அவற்றில் சிறிது 5-10 நிமிடங்கள் நீங்கள் கவனத்தை போடலாம். மற்றும் இடது நாடி வலது நாடியை நாம் சமநிலையில் வைத்துக் கொள்ள முயற்சிப்போம். ஏனென்றால் நவராத்திரி நாட்கள் ஒவ்வொரு நாளும் மிக விசேஷமானது. தெய்வீக அன்பு மிகவும் ஆர்வமாக நமக்கு உதவ காத்திருக்கும் நாட்கள். எனவே அந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இது பற்றிய, அதாவது ஒவ்வொரு சக்கரங்கள் எவ்வாறு நாம் எளிமையாக அவற்றில் கவனத்தை வைத்து தூய்மைப்படுத்தலாம் என்பது பற்றிய விளக்கங்கள் தேவையானால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எழுதுங்கள். உங்களுக்கு எந்த சக்கரம், இப்பொழுது சக்கரங்களின் விளக்கங்கள் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள் நீங்கள் உள்ளாய்வு செய்து எதை நான் முன்னேற்றி கொள்ள வேண்டும் என்று அதில் நாம் கவனத்தை போடலாம். மூலாதார சக்கரம் அனைத்து சக்கரங்களையும் வளம்படுத்த வல்லது. எனவே ஸ்ரீ கணேச தத்துவம், அந்த களங்கமில்லாத குழந்தை உள்ளம், அவருடைய விவேக புத்தி, அதை வளம்படுத்துவதற்கு மக்கள் நாம் மூலாதாரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் காலை இந்த 4 இதழ்களை குறித்து இந்த பிரார்த்தனைகளை, இந்த ஆசீர்வாதங்களை வேண்டி நாம் தியானிக்கலாம். எனவே இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இதழுக்குமான பிரார்த்தனையை. இப்பொழுது நாம் நமது தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை நவராத்திரி முதல் நாள் மாலை 6:30 மணிக்கு நாம் சந்திப்போம்.
ஃபேஸ்புக் அன்பர்கள் நாம் இப்பொழுது ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம்.